திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சமைக்க வல்லானை சாயம்பு என்றேந்தி அமைக்க வல்லாயோ உலகத்துள்ளாரை திகைத்த தண்ணீரில் கடல் ஒலி போதை மிகைக்குள் அங்கி மிகாமை வைத்தானே. திருச்சிற்றம்பலம். சமைக்க வல்லானே ஜெயம்பு என்று ஏத்தி என்ற பாடலை இப்பொழுது பார்க்க போகிறோம். சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக தோன்றி பிரம்மா விஷ்ணுக்களது மயக்கத்தை நீக்கினான். அப்படி தெளிவித்த பின் யாவரும் திசை தெரியாது திகைக்கும்படி எழுந்த பிரளய வெள்ளம் குறைய செய்தான். பிறகு என்ன செய்தான்? கடல் ஒலிக்கின்ற ஓசை அதிகமாயிற்று. அதனை கேட்டு அந்த கடல் அடங்கி என்றும் அளவுள் பட்டு நிற்குமாறு அதன் நடுவில் என்ன செய்தான்? வடவை தீ என்று இருக்கிறதே, அதை வைத்து விட்டான். இவ்வாறு ஒன்றோடு ஒன்று ஒத்தும் ஒவ்வாதும் நிற்கும் ஆற்றல்களை ஏற்குமாற்றார் கூட்டி உலகம் நெறிப்பட்டு நடக்குமாறு ஆக்கி காத்து நடத்த வல்லவன் யார்? சிவபெருமான் தான். அவ்வாறு தன்னை ஆக்குவார் ஒருவர் இன்றி தானே என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவனுமாகிய அந்த பெருமானே அத்தன்மையன் என்று அறிந்து துதித்து உளத்துள் இருத்த வல்லவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரோ? அப்படி இல்லையே என்று ஏங்குகிறார் திருமூலர். இறைவன் உலகை படைப்பதோடு மட்டுமல்லாமல் நீர் மற்றும் நெருப்பு போன்ற ஒன்றுக்கொன்று முரணாக இயற்கை சக்திகளை ஒன்றை அன்று அழிக்க விடாமல் சமநிலையில் வைத்திருக்கிறார் என்பதை இப்பாடல் சுட்டி காட்டுகிறது. புராணங்களின்படி முன்னொரு காலத்தில் உலகையே அழிக்கும் வல்லமை கொண்டு ஒரு பெரும் நெருப்பு பிழம்பு உருவானது. அது எதையும் எரித்து சாம்பலாக்கும் வீரியம் கொண்டதாக இருந்தது. அந்த நெருப்பு உலகை அழித்து விடக்கூடாது என்பதற்காக இறைவன் என்ன செய்தான்? அதனை ஒரு பெண் குதிரையின் வடிவில் மாற்றி கடலின் ஆழத்தில் ஒளித்து வைத்தார். அது என்ன? வடவா முகாக்கினி. அதுதான் வடவா முகாக்கினி. நீரும் நெருப்பும் ஒன்றுக்கொன்று பகை. ஆனால் இறைவன் என்ன செய்தான்? அந்த மகா நெருப்பை கொண்டு போய் குளிர்ந்த கடலுக்கு அடியில் வைத்து விட்டார். கடல் நீர் அந்த நெருப்பை அணைப்பதில்லை. அதே சமயம் அந்த நெருப்பு கடல் நீரை முழுவதுமாக வற்றச் செய்வதும் இல்லை. அங்கே மிகாமை வைத்தானே என்ற வரிக்கு ஏற்ப அந்த நெருப்பு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்குமாறு இறைவன் கட்டுப்படுத்துகிறார். ஒருவேளை இறைவன் வைத்த அந்த எல்லை மீறப்பட்டால் அந்த நெருப்பு கடலை ஆவியாக்கி உலகையே அழித்துவிடும். இதுவே பிரளயம் என கருதப்படுகிறது. கடல் ஓசை என்பது என்ன? கடலின் ஆரவாரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அங்கி என்பது என்ன? நெருப்பு. அதனுள் இருக்கும் நெருப்பு தன் எல்லையை தாண்டாமல் அமைதியாக இருக்கிறது. இதன் நீதி என்ன? இந்த உலகம் தானாக இயங்கவில்லை. பஞ்சபூதங்களையும் அதன் எல்லைக்குள் நிறுத்தி சமநிலையை பேணும் ஒரு ஜெயம்பு சுயம்பு யார்? இறைவன் இருக்கிறான் என்பதே இந்த கதை உணர்த்தும் உண்மை. சமைக்க வல்லானே ஜெயம்பு என்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்துள்ளாரே. திகைத்த தென்னீரில் கடல் ஒலி ஓசை மிகைக்கொள அங்கி மிகாமை வைத்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.